இது ஒரு சர்ப்ரைஸ். மா எக்ஸிட்ல நான் வெயிட்டிங். கங்க்ராட்ஸ். Thank you. இன்னைக்கு தான் பண்ணணும்னு அமைஞ்சிருக்கு. கரெக்டா நீங்களும் வந்திருக்கீங்க. ஆமா எக்ஸைட்மென்ட்ல இருக்கேன். சீக்கிரம் எடுங்க. யார் Oh my god. Thank you. Thank you. First you open sister. Open say. ரெண்டுமே அந்தமே ஓபன் செய்யணும் மினி. ஒரே டைம்ல ஓபன் செய்யலாம். நம்ம பக்கத்துல இல்ல அவங்க வீடியோ. ఏడా ఏమో దిగినట్టే ఏమో మొన్న పెతాయి నాకు ఒక మీరు సర్ప్రైజ్ ఇచ్చేయండి ఏ దిగి ఎంత పక్క అందరే నీ కెమెరాలో తిరిగి ఓపెన్ చేయి ఇదికి ఓకే నువ్వు ఓపెన్ చేయి అమ్మా ఓపెన్ பண்ணுங்க இதுதான் வேணும் వావ్ ఏడా సూపర్ సూపర్ నాన్న సూపర్ இது ஒரு சர்ப்ரைஸ். ஐயோ முடியல. எப்போ எப்போ இது படி படி என்ன இருக்கு record you going to be an auntie. Ma woman sayya sabla sadu sadu now waiting. Congrats. Thank you. Congrats Anand. ரொம்ப சந்தோஷம். வா இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உங்க அப்பாக்கு அவளே ஒரு சரியா சர்ப்ரைஸ் வந்தோம். ரொம்ப 2 மாசமா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இல்ல வெப் செகண்ட் தான் டெஸ்ட் பண்ணோம். சரி ஆஸ்பெக்ட் போயிட்டு வந்து சொல்லலாம்னா ஆஸ்பெக்ட்ல ஸ்கேன் எடுக்கல. அதுக்கு அடுத்து மாசம் தான் எடுப்பாங்க. சோ சரி சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷம். உள்ள ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணுங்க படிங்க அதுல. ஸ்டக் ஆயிடுச்சு. Thank you. Thank you, Pa. நன்றி இன்னைக்கு தான் பண்ணணும்னு அமைஞ்சிருக்கு. கரெக்டா நீங்களும் வந்திருக்கீங்க. இல்ல நானே அப்பா அவரோட என்னாலே நம்ப முடியல. Thank you. நன்றி. அப்பாட்ட இவ்வளவு ஆசையா இருந்து அப்பாவே விட்டு வருவாங்க. அதனால அப்பயே எல்லாரும் சொல்லிட்டே இருந்தோமா. சரி என்னடா இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்பா ஆசைப்படுறப்ப அப்பாவே உங்கள்கிட்டயே வந்துருவாங்கப்பா. கண்டிப்பா. ஆமா இப்போ பாட்டி தாத்தா கிட்ட எல்லாம் குடுக்குறேன். நீங்க வாயாலேயே சொல்லி ஆமா எக்ஸைட்மென்ட்ல இருக்கேன். சீக்கிரம் எடுத்துக்கோ.
யா அக்டோபர்ல வந்துடும். ஓகே, எப்படி இருந்துச்சு சர்ப்ரைஸ்? சொல்லவே இல்ல. ஷாக்கா? மம்மியும் நாங்களும் ஆல்ரெடி லைட்டா டெஸ்ட் பண்ணதா. இவ்ளோ எல்லாம் வந்து சென்டிமெண்டா இவ்ளோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஒரு வந்து அதான். ஹாய் தாத்தா. ஹலோ, எப்படி இருக்கீங்க தாத்தா? నిన్నే డాడీ మన దగ్గర వస్తాయి. ఏయ్ నాకు కడుపు. நன்றி. சரி வா. ஓகே. சரி வா. நேர்ல இருந்து வினிதாவோட ஃபேஸ் ஷைனிங்கா இருந்து திட்டதுக்கு இல்லடா, கொஞ்சம் இது ஏறி இருக்கு. வெயிட்டா? சீக்ஸா குளுகுளுன்னு இருக்கும். கதை வச்சுனா ராதம்மா. అవును. நேத்தே எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது. ஆமா 2 நாளா நேத்து குளிக்காம இருந்தேன். அதனால தான் டவுட் வந்துச்சு. இல்லடா அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்ற, இதுக்கு முன்ன வந்து சப்பி மாதிரி இருக்கும். நேத்து பார்க்கும்போது கொஞ்சம் இதுவா இருந்தது. அது தெரியும்டா. ஆமா ஒரு மாசம் அதோட இது இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகாம ஏதோ இவ சர்ப்ரைஸ் வைக்கிறா. நேத்துல இருந்து அப்படியே இது நேத்தே ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. சர்ப்ரைஸ் அனுப்பு போது உனக்கு இல்லாத போது இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் சொன்னா நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாமுக்கு சொல்லிட்டியா? இப்பதான் சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணேன். நிஜமாவே இது கூட எனக்கு அந்த படப்படப்பே நிக்கல. எனக்கு அவ்வளவு சாமிக்கு என்ன முக்கியமா நோ ஜெம்லே தாசிம் கன்சே மாமிக்குலாம் அந்த டயர் மட்டும் தான். Dino. Again. Dino. Dino open say. Oh my god! Super! Love you, Vinita! Vinita, baby! Super! Congrats, Emma. Nikki, congrats. Wish you congratulations. Congrats, Emma. Happy, Emma. யார் வேறறால? Happy, Emma. Congrats, both of you. Super. Vinda happy gaunne. Kanne kalagi paya. Super. Mama. தன் கண்ணே கலங்கி போய் கிழிச்சா. இவன ஐடியா கேக்குறதுக்கு நீ கேட்கவே. நான் லிட்டரலி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 30 ரிங் நான் அம்ச்சிருப்பேன். டிசைனா அம்ச்சேன். சரி இவன் ஏதாவது இன்ட் எடுத்து வாங்குவான் அப்படின்னு பார்த்தா ஐயா வராது. கைய வீசிட்டு ஒண்ணும் வாங்கல. நான் கேக்குறேன், இது செம்மையா இருக்குல்ல, சூப்பரா இன்ட் தரேன். அப்ப கூட அந்த மரமண்டி கேரளன்னா நான் என்ன பண்றது? இல்லடா, எனக்கு தெரியும் ஐயோ வாங்கறதுக்காக சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எப்பவே இவ்வளவு ப்ரோபோஸும் பண்ணிட்டேன். யார் ரிங் தெரியுமா? அவங்க தாத்தா ரிங்க கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணான். அந்த ரிங் என் கட்ட சுண்டு வரல கூட பத்தல. ஓகே இல்ல வினி ஒன்னு வாங்கியிருக்கா. ஆமா, we have a surprise for you guys. என்னன்னு கெஸ் பண்ணுங்க. Thank you. இவன் வீடியோல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்கான். தெரியுது. எவ்வளவு வீக்ஸ் ஆச்சு? 11. Congrats, super. இதனால தான் நான் எப்ப செக் பண்ணீங்க? இன்னைக்கு தான் செக் போயிட்டு ஃபர்ஸ்ட் சரி கால் பண்ணல, ரொம்ப நாளா சொல்லலையே, சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடனே செக் போயிட்டு வந்து அப்படியே கால் பண்ணேன். இல்ல நான் பல வீக்காவே பிரெடிக்ட் பண்ணிட்டேன். நான் கேட்டேன். ஆமா, நான் சும்மாவே உட்கார்ந்து இருக்கறதால கேட்டிருப்பாங்க. என்ன ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ண நானும் ஏய் காயத்ரி
தூங்கி டைமுக்கு சாப்பிடும் போதே எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆமா, வினி வந்து அக்டோபர் கிராஜுவேட் ஆக போறா. ஆமா, எல்லாரும் ரெடியா? ஆமா, 3 months முடிஞ்சிருக்கு. Thank you. ஆமா, 11th week இது. ஆமா, 11 week 3 days. ஆமா, டேவிட் என்னதுடா? ஏன்டா இவ்வளவு சொல்லவே இல்ல? இல்லடா, அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு எல்லாரும் சொல்லலாம். முந்தானேத்திக்கு தான்டா அல்ட்ராசவுண்ட் போனோம். ஆமா, சரி ஓகே. சரி, நாங்க 2 பேரும் ஒண்ணு வாங்கியிருக்கோம், அதை காமிக்கணும்னு இருந்தோம். அதான் சர்ப்ரைஸ். Thank you. 3 11 weeks stage. புது பையன் வேற வரண்டா. தயவு செஞ்சு இந்த லுக் சேஞ்ச் பண்ணடா ப்ளீஸ் டா. மொட்டை அடிச்சு வெச்சுடா. லுக் வரடா ப்ளீஸ் டா. ஏய், எல்லாரும் என்ன திருப்பதிக்கு போய் முடி அரைக்குவாங்கல்ல, நான் சலூனுக்கு போய் முடி சரைச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஐயோ பாப்பா, என்ன ட்ரைனிங் பண்ணி சொல்லுதோ. ஏய், டின்னர் பார்க்க போறீங்களா இல்லையா? எனக்கு வேண்டாம். இல்ல, இன்னும் தெரியல, இன்னும் 10 daysல தெரியும் அப்படின்னாங்க. ஏன்னா முந்தானேத்திக்கு தான் போனோம் அல்ட்ராசவுண்டுக்கு. அப்பதான் இந்த அதான் முந்தானேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் செக்அப். சோ அதெல்லாம் முடிச்சிட்டு அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு எல்லார்கிட்டயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். வினி ஏதோ காமிக்கணும்னு சொன்னா, இது காமிங்க மேடம். நீங்க ஏதோ காமிக்கணும்னு சொன்னீங்க. யூடியூப்ல ஏதோ வந்திருக்கா? Thank you. எல்லாரும் குரூப் கால் வருவீங்க சொல்லிட்டு சந்தோஷ் காமிக்கல. இல்ல, ஏய் அவனுங்களே எவ்வளவு 15x 20x போட்டு ஜூம் பண்ணி எடுத்துருக்காங்க. இன்னும் 10 daysல தெரியும்டாங்க. இப்பதான் முந்தானேத்திக்கு தான். நான் அதுதான் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுடா 2 days முன்னாடி தான்டா அல்ட்ராசவுண்ட் எடுத்தோம். மத்த யாருமே பேசவே விட மாட்டாங்க. ரைட், அப்புறம் என்ன ஜாலிதான். ஆமா, ஜாலியா போயிட்டு இருக்கவரே. ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிலாம் எப்ப வைக்கிறீங்க? தெரியல, அது ஒரு 8வது மாசம் வைக்கலாம். தெரியல, பேபி ஷவர் அப்பதான். 8வதா? சீ 7டா. 7 பேபி ஷவர் அப்போ. அதான் அதனாலதான் நான் தண்ணி வெயிட் போடுறேன். ஆமாடா, டேய் இவ சுப்பா எப்பவுமே சாப்பிடவே மாட்டா. இப்போ பொழுதுக்கு பசிக்குதுன்ற, அதனாலே நானும் சாப்பிட வேண்டியதா இருக்குது. அது மட்டும் தான் மாறி இருக்கு. இங்க வேறு மேடம் காலையில எந்திரிச்சு இந்த லூஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. பத்தி ஆப்பிள் எல்லாம் வச்சுன்னு இருக்குது பக்கத்துல. அததான் சொல்றேன், அதனாலதான் நானும் சாப்பிட்டு வெயிட் ஏறேன்னு சொன்னேன். சமைக்கிறது நான் தானே, சாப்பிட்டு தானே ஆகணும். இப்பதான் கால் பண்ணிட்டு இருக்கோம். வீட்லயே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னோம். வீட்ல இப்பதான் 2 weeks முன்னாடி தான் சொன்னோம். சரி, அப்போ டெஸ்ட் பண்ண இல்ல Feb 3rd டெஸ்ட் பண்ணோம். அப்பவே தெரியும், ஆனா வீட்ல சொல்லவே இல்ல. சரி இல்ல, அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டு சொல்லலாம், ஹாஸ்பிடல் எல்லாம் போயிட்டு செக் பண்ணிட்டு அல்ட்ராசவுண்ட் பாத்துட்டு சொல்லலாம் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் மார்ச் இப்போ 2 weeks முன்னாடி ஆச்சா, 3 மாசம் ஆயிடுச்சு. இப்பவும் சொல்லலாம், வீட்ல துடிச்சிருவாங்க, சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமா, அதனால இப்பதான் 2 வாரம் முன்னாடி தான் வீட்டுல சொன்னோம். சரி, அல்ட்ராசவுண்ட் ரொம்ப போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்துச்சு. இப்பதான் 2 days முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட். 7th வீக்ல 9th வீக்லயாவது ஹார்ட் பீட் பாப்பாங்க. சரி, ஹார்ட் பீட் கரெக்டா இருந்துச்சாலும் சொல்லாதான் அவனுக்கு போனா பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து அனுப்பிச்சு விட்டானுங்க. டேய் என்னடா எடுப்பீங்களா இல்லையா? ஆமா, இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 12th வீக் தான் எடுத்தானுங்க. இப்போ எனக்கு டயர்டா தான் இருந்துச்சு ரொம்ப. ஆமா, ஒரு நாள் மட்டும் தான் அப்படியே தேம்பி வாங்கிட்டேன். மேடம் ஆஸ் யூசுவல் இருக்கிற மாதிரி பொறுமையா எந்திரிச்சு ஒரு நாள் எங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பணும். மத்தியானம் பிரியாணி சமைக்கிறோம் சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. மேடம் வந்து ஓகே ஆஸ் யூசுவல் எப்பவும் இருக்கிற மாதிரி காலையில சாப்பிடாம வெறும் ஆப்பிள் சாப்பிட்டு ப்ரீ நட்டல்ஸ் எடுத்துட்டு கார்ல போனோம். அங்க வீட்டுக்கு போனதும் அதான் அப்படியே எப்போ வீட்டுல போய் 5 வாய் சோற எடுத்து வாயில வச்சான். என்னால முடியல அப்படின்னா நீ எதுவும் சாப்பிடலடி காலையில இருந்து. எப்போ 11 மணிக்கு ஏஞ்சா அவங்க வீட்டுக்கு 1 மணிக்கு போனோம். அது வரைக்கும் வெறும் ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தா. அவ்வளவுதான். மேடம் வந்து பிரியாணி வாயில வச்சதும் பெரட்டிருச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாமிட் பண்ணான். அதுக்கப்புறம் நான் எடுக்கல. அப்போல இருந்து நோ ப்ரீநேட்டல்ஸ் வித்அவுட் ஈட்டிங். லேட்டா எந்திரிச்சாலும் டேய் எனக்கு 8 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு மோர் மட்டும் கொடுத்துடுறா அப்படின்னா. பெட் காஃபி மாதிரி பெட் மோர். ஆமா, காலையில மேல படுத்துட்டு எந்திரிச்சு மோர் மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. அப்புறம் 11 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிடுறது. அதான் பரவாயில்ல. எங்க நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, காலையில கொஞ்சமாவது தூக்கம் வருது. One, 2, 3, say cheese. Cheese. We are pregnant. Seriously? பல நாள் உழைப்பு. தோனி சொன்ன மாதிரி வந்து ஈஸியான வேலை கிடையாது. இட்ஸ் a hard work. Right? It's a hard work. Congratulations. Thank you. Okay. So happy for you guys.